வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து புட்டு கடலைக்கறி. ஆல்ரெடி புட்டு வந்து வெந்துன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து கடலைக்கறி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு கொண்டக்கடலையை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. ஆமா, கருப்பு கொண்டக்கடலை அது வந்து ரெடியா இருக்கு. என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் வந்து கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல வந்து சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, அப்புறம் மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூடவே வந்து தேங்காய், நல்ல ஒரு கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா தேங்காய் வந்து வறுபட்டுறது. இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன சேர்த்துக்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம். இதுலேயே நம்ம வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் வரமிளகா பொடி, தனியா பொடி சேர்த்துலாம். போட்டு ஒரு பிரட்டிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு வரமிளகா பொடி, அப்புறம் தனியா பொடி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஆறின உடனே இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அதே கடாயிலே வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுது. கடுகு, இதிலே வந்து வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்கிடுது. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துருவோம். ஆமா, கொண்டக்கடலை வேகும் போதே உப்பு போட்டிருக்கேன். ஸோ நம்ம இன்னும் உப்பே சேர்க்கல எதுக்குமே. நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துலாம். ஏற்கனவே கொண்டக்கடலை வேகும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்மளுடைய கடலைக்கறி ஒரு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். புட்டு கடலைக்கறி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.